ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரோமோ. சேதுபதி சொல்கிறாரு, உங்களுக்கு தான் மனசாட்சிலாம் இல்லையே, அப்போ ஏன் நீங்கள் வந்து மைக்கை போட்டுட்ருக்கீங்க, கைட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ரெண்டு பேரும் மைக்கை கைட்டுறாங்க. உங்களுக்கு தான் குற்ற உணர்ச்சி இல்லை, மனசாட்சி இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. இப்போ நேற்று கேட்டிருந்தீங்களா, மனசாட்சி பற்றி சொல்கிறியா, குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு விக்கல் சிக்கிரம்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்தீங்களா, எகிரி போயிருந்தீங்க இல்லையா. இப்போ கேட்க வேண்டியதானே, சார் எங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குது சார், குற்ற உணர்ச்சி இருக்குது சார், நீங்கள் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் அப்படி பண்ணல சார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ ஏன் அவர் சொன்னாருன்னு கைட்டு வைக்கிறீங்க? வீக்கெண்ட் ஆனால் மட்டும் இந்த பழம் மாதிரி இப்படி இந்த மூஞ்சை வச்சுன்னு இப்படி நடிக்கிறீங்க. பிக் பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க, ஹவுஸ்மேட் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு தண்டனை கொடுத்தாலும் அதுவும் பண்ண மாட்டேன்றீங்க. மைக்கை கைட்டி வச்சுட்டு பாரு பேச வைக்கிறாரு. அவங்க வந்து பேசுகிறாங்க, எனக்கு கேட்கல அப்படின்றாங்க. திரும்பியும் பாரு வந்து கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாங்க, எனக்கும் கேட்கலன்னு சொல்லிட்டு திரும்பவும் பாரு சத்தமாக பேசுகிறாங்க. அப்பவும் வந்து விஜய் சேதுபதி எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு இடைவேளையை விட்டுட்டு போயிடுறாரு. இதை விட வந்து அசிங்கம் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே கிடையாது, சும்மா வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாக்கா ஒழுங்காக கொடுக்க வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பேருனுடைய எதிர்பார்ப்புனாக்கா ரெட் கார்டு கொடுக்கணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கார்டாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, உங்களுக்கு எல்லோ கார்டு கொடுக்குறோம், ரெட் கார்டு கொடுத்துட்டா கூட அவங்க அதுக்கு அடுத்து தொடர்ந்து பண்ண மாட்டாங்க, என்ன நிச்சயம். இப்போ பிக் பாஸ்க்கு கண்டென்ட் தேவையில்லை, இன்னும் 5 வாரம் இருக்குது பிக் பாஸ். இந்த 5 வாரத்துக்கு எப்படி நகர்த்திட்டு போக முடியும்? இவங்க 2 பேரும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இவங்க 2 பேர் இருந்தால் தான் அதுக்கு அடுத்து இவங்க தப்பு பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க தப்பு பண்ணதான் ஹவுஸ்மேட்ஸும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் வரும், பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் பிக் பாஸ் எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனால் பார்வதிக்கு நோவு முகம் சோகமாயிடுது. என்னடா இந்த மாதிரி நம்மளை வச்சு செய்கிறாங்களே, எது பண்ணாலும் தப்பாக இருக்குதுடா. ஏன்டா என்னுடைய ஃபீலிங்கை நான் பண்ணால் உங்களுக்கு என்னடா கஷ்டமாக இருக்குது, நான் என் ஃபீலிங்கோடு நான் சேர்த்து விளையாடிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன்டா இது வந்து நடுவில் வந்து பூந்து என்னுடைய கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு. இதே வந்து வேற யாரா இருந்தாங்கன்னா இன்னத்தையும் நான் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இருப்பேன். அவங்கெல்லாம் வந்து வேற மாதிரி ஆகிட்டு இருப்பேன். விஜய் சேதுபதி ஆனதுனால நீ ஓஸ்ட் ஆனதுனால நீ தப்பிச்ச அப்படின்ற மாதிரி இருக்கு. இது 3வது ப்ரோமோ. விஜய் சேதுபதி வந்து அமித்தை வந்து கேள்வி கேட்பாரு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அமித் மேலேயும் தப்பு இருந்தது. கமருதீன் அந்த பொண்ணை தப்பாக பேசும்போதும் சரி, அந்த பொண்ணை டீஸ் பண்ணும்போதும் சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அமித் பார்த்து கேட்பாப்புல. அமித் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பன்னு சொல்லிட்டு இருப்பாரு. விஜய் சேதுபதி வந்து நிறுத்துங்கன்னுவாரு. அவர் தொடர்ந்து கண்டினியூவாக பேசிட்டே இருக்கும்போது, நான் தான் உங்களை நிறுத்த சொல்லிட்டேன்ல, பேச வேணாம்னு சொல்லிட்டேன்ல, ஏன் மேற்கொண்டு பேசுறீங்க, நான் சொன்னால் நீங்கள் பேசாமல் இருக்கணும் அமித் அப்படின்னு சொல்கிறாப்புல. வேற யார் மேலேயும் இந்த கோவத்தெல்லாம் காட்ட வேண்டியது அமித் மாட்டின் முழிக்கிறாரு. போன வாரம் ரம்யா மாட்டின் முழிச்ச மாதிரி இந்த வாரம் அமித் மாட்டின் முழிக்கிறாரு. விஜய் சேதுபதி சார் யார் மேலே கோவமோ, யார் அந்த வாரம் தப்பு பண்ணாங்களோ அவங்கள போட்டு ஏறுங்க சார். கமருதீன் அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா இருந்தது தப்பு தான். நான் நேற்று வீடியோலே சொல்லிட்டேன், அமித் பண்ணது தப்பு தான், அவர் கண்டிப்பாக விஜய் சேதுபதியோட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் வினோத்தும் பண்ணது தப்பு தான், டீஸ் பண்ணிருக்கும்போது சிரிச்சுக்கினா அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதையும் வினோத்தையும் கேட்குறாப்புல. புழுப்பூச்சிக்கிட்டலாம் போயிட்டு நம்ம கேள்வி கேட்டால் என்னங்க பண்ணோம், புழுப்பூச்சி என்ன பண்ணோம் போட்டு இந்த நசுக்கிறீங்க. ரம்யா வந்து ஜெயிலில் இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து நீ ஏன் எதுவுமே கேள்வி கேட்கல, அவங்க இவ்வளோ பண்ணாங்க இல்லையா, நீ ஏன் கம்முன்னு இருந்த அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாப்புல. இதே கேள்வி வந்து சாண்டா கிட்டையும் கேட்கணும், இதே கேள்வி வந்து பார்வதிக்கிட்டையும் கேட்கணும். அவர் கேட்பாரா இல்லை கேட்டிருக்காரா இல்லை நம்மளுக்கு ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் போடுறாங்களான்னு தெரியல. ஆனால் மக்களே, திவ்யாவுக்கு ஓரளவுக்காவது சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு, திவ்யாவுக்கும் நியாயம் கேட்டிருக்காரு, அப்படி வேணால் ஒத்துக்கலாம். ஆனால் கமருதீன் பார்வதி பண்ண தப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விடையே கிடையாது. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்னும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒஸ்ட்டாக அவங்கள வந்து கேள்வி கேட்டிருக்கணும். நீங்கள் இப்படி கேள்வி கேட்கறதுனால கமருதீனும் சரி பார்வதியும் சரி திருந்திட போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்காவது வந்து அவங்களுக்கு மரமண்டையில் ஏறுற மாதிரியாவது நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் இந்த மாதிரி மயில் இறங்க மாதிரி தடவி கொடுத்துருந்தாக்கா அவங்க எங்கே கேட்க போகிறாங்க? நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு, நீங்கள் கேட்குற கேள்விக்காவது அவங்க வந்து அடுத்த முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாமல் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, நீ வரப்போது ஒரு நாளைக்கு வந்து பேசிட்டு போயிட போகிற, அதுக்கு அடுத்து 5 நாளுக்கு 6 நாளைக்கு நாங்கள் தான் பண்ண போகிறோம், நீ அடுத்த வாரம் வந்துட்டு என்னை திட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்க போகுது. பார்ப்போம். சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், திட்டணும், என்னதான் பண்ண முடியும்? கமருதீனும் சரி பார்வதியும் சரி கம்பல்சரி தேவைங்க பிக் பாஸ்க்கு, கம்பல்சரி தேவைங்க பிக் பாஸ்க்கு. ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறது அவங்க தாங்க, அவங்கள வச்சு தாங்க இப்போ கேமே நகர்ந்துட்டு போயிருக்கு. இந்த பிக் பாஸ் ஓல் ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமருதீன் பார்வதினால தான் கேமே போயிட்டுருக்கு. அவங்கள தூக்கி போட்டிங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்றது பாடி உட்காந்துருக்க முடியும். ஆனால் நல்லா டோஸ் விட்டுருக்கணும், நல்லா ஏறி இருக்கணும். அந்த மாதிரி ஏறினாங்கன்னா நல்லா சந்தோஷம். எபிசோடு பார்த்துட்டு பிறகு நம்ம பேசலாம். சாண்ட்ராவே நல்லா தான் கேள்வி கேட்குறாரு. ஏமா சாண்ட்ரா, உன் வீட்டுக்கார் இந்த மாதிரி பண்ணியிருந்தாருனாக்கா, அதாவது கமருதீன் இடத்துல பிரச்சனை இருந்தாக்கா நீ கம்முன்னு இருந்திருப்பியா? தடுத்துருக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி தடுத்துருக்க மாட்டேன்.
அப்படி பண்ணியிருக்கணும்ல நீ அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை கேட்குறாரு. ஏங்க சாண்ட்ராவுக்கு சந்தோஷங்க, இது வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்தது. இன்னும் அவங்க கேள்வி இன்னும் மோசமாக கேள்வி கேட்டாலும் அவங்க சந்தோஷமாக அதை பார்த்துருப்பாங்க. சாண்ட்ரா மனசுல இதெல்லாம் ஒரு கேள்வியா சார், இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் மோசமாக கமருதீன் பேசியிருந்தாலும் நான் சந்தோஷமாக அதை ஹாப்பி பண்ணியிருப்பேன் சார். நீங்கள் என்ன சார் இதுக்கே போயிட்டு நீங்கள் வந்து இப்போ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க சார் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா மனசில் நினைக்கிறாங்களே என்னவோ. ரம்யாவும் திட்டுறாரு, சாண்ட்ராவும் திட்டுறாரு, வினோத்தையும் திட்டுறாரு. வினோத்தையும் பேச வச்சு அசிங்கப்படுத்துறாப்புல. ஆனால் வினோத்தை நேற்று பண்ணதும் தப்பு தான். ஏன்னாக்கா பேசினே இருக்கும்போது சிரிக்கிறது, அதாவது வந்து கமருதீன் அவளை பேசும்போது பேசாதடா சும்மா உப்பு சப்பனா சொல்லிவிட்டு பேச விட்டுட்டு இவ்வளோ பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் சார், நான் அந்த மாதிரி பண்ணாதடா அப்படின்னு சொன்னேன் சார் அப்படின்னு வந்து வினோத் சொல்லிகிட்டே இருக்கும்போது சேதுபதி வந்து நோஸ் கட் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ வினோத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக விளையாடணும். அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே பார்க்கக்கூடாது. அதாவது வந்து தனியாக ஆடணும், இந்த கேமை தனியாக ஆடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் கரெக்டு. அதாவது வந்து நல்ல விஷயத்துக்கு கூட சப்போர்ட்டுக்கு போகலாம், தப்பான விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணணுனாக்கா நம்மளை எங்கே வந்து நிறுத்தம். இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. தவறான விஷயத்துக்குலாம் தொட போகக்கூடாதுங்க. நல்ல விஷயத்துக்கு தொட போகலாம். அதாவது வந்து அவங்க நல்லது பண்ணுறாங்கன்னா அதுக்கு தொட போகலாம். தவறான விஷயத்துக்கு அவங்க பண்ணுறாங்க, அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து அசிங்கமாக திட்டுறான், அசிங்கமாக பேசுகிறான், அவன் வந்து கேலி பண்ணுறான் அப்படின்னும் போது அந்த இடத்துல போய் நம்ம சிரிச்சுக்கின்னு கமருதீனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தாக்கா மக்கள் மத்தியிலும் உங்கள் பேர் கெட தான் போகுது. அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து வினோத்துக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இதுதாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோ ஒன்றா பார்த்தோம். இது 2 ப்ரோமோவையும் ஒன்றா பார்த்துருக்கோம். ஸோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் மக்களே.